அரசியல் மாற்றத்தை எதிர்நோக்கும் தமிழகத்தில் இந்த கனவை புதிய தலைமுறையோடு வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நீதி, ஜனநாயகம் மற்றும் அரசியல் சாசன பாதுகாப்பு ஆகிய கேள்விகளோடு இணைத்து மக்களிடம் கொண்டு செல்வதற்கான திசையை தீர்மானிக்க வேண்டிய நேரம் இது. ராஜீவ்காந்தி எதிர்கால இந்தியாவை கனவு கண்டார். ராகுல் காந்தி அந்த எதிர்காலத்தைக்காக போராடுகிறார். இந்த பயணத்திற்கு தமிழக காங்கிரஸ் ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக மாற வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். தோழர்களே, இந்த சிறப்பு பொதுக்குழு பெரும் கட்சியின் அமைப்பு தொடர்பான தீர்மானங்களை நிறைவேற்றும் கூட்டமாக மட்டும் இருந்துவிடக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டின் உரிமைகள் மற்றும் தமிழ் மக்கள் வாழ்வாதாரத்தை நேரடியாக தொடும் முக்கியமான பிரச்சனைகளில் தமிழ்நாடு காங்கிரஸ் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கிறது என்பதை இந்த பொதுக்குழு தீவிரமாக விவாதித்து உறுதியான முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இலங்கை கடற்படையால் தொடர்ந்து எதிர்கொள்ளும் தமிழக மீனவர்களை பிரச்சனைகள் மற்றும் அவர்களின் வாழ்வாதார பாதுகாப்பு, காவிரி நீர் உரிமை, முல்லைப்பெரியாறு அணை தொடர்பான தமிழகத்தின் நியாயமான உரிமைகள், இந்தி திணிப்புக்கு எதிரான மொழி உரிமை மற்றும் தமிழகத்தின் தனித்துவமான மொழி பண்பாடு அடையாளத்தை பாதுகாப்பது போன்ற பிரச்சனைகளில் நீட் தேர்வு பிரச்சனைகளிலும் காங்கிரசின் நிலைப்பாடு என்ன என்பதை மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. தமிழக மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் முன்னிலையில் நிற்கும் என்ற நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். எனவே எந்த ஒரு பிரச்சனையையும் அரசியல் கோணத்தில் மட்டுமல்ல, சட்டம், அரசியல் சாசனம், மாநில உரிமைகள், மக்களின் வாழ்வாதாரம் ஆகிய அனைத்து கோணங்களிலும் ஆராய்ந்து காலக்கெடு கூடிய செயல் திட்டத்தையும் இந்த பொதுக்குழு உருவாக்க வேண்டும் என்று இந்த அவையிலே கேட்டுக்கொள்கிறேன். நாம் இன்று அனுபவிக்கும் இந்த சுதந்திரத்திற்காக போராடிய தமிழ்நாட்டை சார்ந்த தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களின் தியாகத்தால், போராட்டத்தால், அர்ப்பணிப்பால் தான் நாம் இன்று சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் ஒரு முக்கியமான வரலாற்று உண்மையை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தமிழகத்தின் விடுதலை போராட்ட வரலாற்றில் எந்த ஒரு சாதிக்காகவோ எந்த ஒரு சமூகத்திற்கு மட்டும் சொந்தமானது அல்ல. அது ஒட்டுமொத்த தமிழர்களின் வரலாறு. அது ஒட்டுமொத்த இந்தியர்களின் வரலாறு. கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், கொடிகாத்த குமரன், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், ரெட்டமலை சீனிவாசன், அஞ்சலை அம்மாள், சுப்பிரமணிய சிவா, ராஜாஜி, தீரர் சத்தியமூர்த்தி, பெருந்தலைவர் காமராஜர், டி.எஸ். அவினாசிலிங்கம் செட்டியார், பி.எஸ். குமாரசாமி ராஜா, பி. ராமசாமி ரெட்டியார் என்று பல்வேறு சமூக பின்னணிகளில் சார்ந்த தலைவர்கள் தங்கள் வாழ்வை நாட்டின் விடுதலைக்காக அர்ப்பணித்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரின் பாதையும் வெவ்வேறாக இருந்தாலும் அவர்களின் சமூக பின்னணிகள் வெவ்வேறாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களின் இலக்கு ஒன்றுதான். அதுதான் இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்பது. காங்கிரஸ் இயக்கம் இந்த பல்வேறு சமூகங்களையும் பல்வேறு சிந்தனைகளையும் பல்வேறு மக்களையும் ஒன்றிணைத்து ஒரு தேசிய இயக்கமாக மாற்றியது. இந்த வரலாற்றை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று சில ஜாதி அமைப்புகள் அந்த தலைவர்களை புகழையும் தியாகத்தையும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி அடையாளங்களுக்குள் மட்டும் கொண்டு வரும் போக்கு இருக்கிறது. ஒரு சமூகத்தினர் தங்கள் தலைவரை பெருமையாக கொண்டாடுவதில் தவறில்லை. ஆனால் ஒரு தலைவரின் தியாகத்தை ஒரு ஜாதியின் அடையாளத்துக்குள் அடைத்து விடுவது எந்த தலைவரின் வரலாற்றையும் சுருக்கிவிடும். அந்த தலைவரின் வரலாற்றை சுருக்கிவிடும். கப்பலோட்டிய தமிழன் ஒரு சமூகத்தின் தலைவர் மட்டுமல்ல, பாரதி ஒரு சமூகத்தின் தலைவர், கவிஞர் மட்டுமல்ல, பெருந்தலைவர் காமராஜர் ஒரு சமூகத்தின் தலைவர் மட்டுமல்ல, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு அன்றோ, ரெட்டமலை சீனிவாசன் அவர்களோ, கொடிகாத்த குமரன் அவர்களோ, அஞ்சலை அம்மாள் அவர்களோ ஒவ்வொருவரும் தங்கள் காலத்தில் மிகப்பெரிய தேசிய போராட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தவர்கள். ஒரு தலைவரை ஒரு சமூகத்திற்கு பெருமையாக கொண்டாடலாம். ஆனால் அவர் நாட்டுக்காக செய்த தியாகம் அந்த சமூகத்தின் மட்டும் சொந்தமானது அல்ல. அது அனைத்து தமிழர்களுக்கும் சொந்தமானது. அது அனைத்து இந்தியர்களுக்கும் சொந்தமானது. எனவே இந்த வரலாற்றை சாதி அடிப்படையில் இருந்து மீட்டு தேசிய வரலாற்றாக மக்களிடம் கொண்டு செல்வது காங்கிரசின் முக்கியமான கடமை, வரலாற்று பொறுப்பும் கூட. வருங்கால தலைமுறையிடம் நாம் சொல்ல வேண்டியது ஒன்றுதான்.
இவர்கள் ஒரு சாதிய தலைவர்கள் அல்ல, இவர்கள் சுதந்திரத்திற்காக போராடிய தமிழ்நாட்டின் தலைவர்கள், இந்தியாவின் தலைவர்கள். இவர்களின் தியாகங்கள் நாம் அனைவரின் சொத்து. அந்த உணர்வை மீண்டும் நம் மக்கள் மத்தியில் விதைப்போம். ஜாதிகளை கடந்து, சமூகங்களை கடந்து தமிழர்களை ஒன்றிணைத்து இந்திய தேசிய இயக்கத்தின் உண்மையான வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதே போலவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுக்குழுவில் பங்கேற்றிருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் இந்த பொதுக்குழுவில் நான் பேச விரும்புகிறது ஒரு தேர்தலை பற்றி மட்டுமல்ல, தமிழகத்தின் அடுத்த கட்டத்தை பற்றி. என்னுடைய பார்வையிலே தமிழகத்தில் இன்று நடந்திருப்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, அரசியல் மாற்றத்திற்கான தொடக்கம். இந்த இரண்டு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆட்சி மாற்றம் என்றால் ஒரு கட்சி ஆட்சியிலிருந்து மற்றொரு கட்சி எதிர்கட்சிக்கு செல்வது. ஆனால் அரசியல் மாற்றம் என்றால் மக்கள் அரசியல் சிந்தனையில் மாறுவது, வாக்காளர்களின் எதிர்பார்ப்பு மாறுகிறது, தலைமுறை அரசியல் மாறுகிறது, கட்சிகளின் செயல்பாட்டு முறை மாறுகிறது, அரசியலை மட்டும் மதிப்பிடும் மக்கள் மதிப்பிடும் அளவுகோல் மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தின் வாசலில் தான் தமிழகம் இன்று நிற்கிறது. 50 ஆண்டு கால அரசியல் புதிய கேள்வியாக இருக்கிறது. 1967 காங்கிரஸ் இயக்கம் தோற்றதற்கு பின்னாலே தமிழகத்து அரசியலில் அதற்கு அதிகார மையமாக திமுகவும் அதிமுகவும் 77 பல தேர்தல்கள் நடந்தன. பல தேர்தலில் பல தலைவர்கள் வந்தார்கள், பல ஆட்சிகள் மாறின. ஆனால் அரசியலின் மைய அமைப்பு பெரிதாக மாறவில்லை. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, அவர்களை சுற்றி கூட்டணிகள், தேசிய கட்சிகள் பெரும்பாலும் கூட்டணி அரசியலின் வழியாகத்தான் தமிழகத்தினுடைய தங்களுடைய இடத்தை உருவாக்கின. ஆனால் இன்று முதல் முறையாக ஒரு புதிய தலைமுறை, ஒரு புதிய அரசியல் சக்தி, ஒரு புதிய அரசியல் மொழி குறித்து தீவிரமாக விவாதிக்க தொடங்கியுள்ளது. அதுவும் தமிழக வெற்றி கழகம் மற்றும் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை உருவாக்கியுள்ள தாக்கம். அதை நாம் விரும்புகிறோமோ இல்லையோ என்பது இரண்டாவது கேள்வி. முதலில் அந்த அரசியல் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரு விஜய் அவர்களை தனிநபர் என்பது பார்ப்பதை விட அவர் உருவாக்கியுள்ள அரசியல் இடத்தை நாம் பார்க்க வேண்டும். திரு விஜய் அவர்களுடைய அரசியல் கொள்கைகள் என்ன, அவருடைய அமைப்பு எவ்வளவு வலிமையானதா, அவருடைய நிர்வாகத்திறன் எப்படி இருக்கிறது, அவருடைய தேர்தல் செயல்பாடு எப்படி இருக்கும், இவை அனைத்தும் எதிர்கால தேர்தலில் தான் நிரூபிக்கப்பட போகின்றன. ஆனால் ஒரு விஷயம் ஏற்கனவே நிறுவனப்பட்டு விட்டது. தமிழக அரசியலில் ஒரு புதிய அரசியலுக்கான இடம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடம் வெறும் இளைஞர்களுக்கான இடம் மட்டுமல்ல, அது பழைய அரசியல் வேண்டாம் என்று நினைக்கும் வாக்காளர்களின் மனம். புதிய அரசியல் வேண்டும் எதிர்பார்க்கும் தலைமுறையின் இடம், நல்லாட்சி வேண்டும் என்று கேட்கும் மக்களின் இடம், ஊழல் இல்லாத ஆட்சி வேண்டும், நல்ல லஞ்சம் வாங்காத அரசியல்வாதி வேண்டும் என்று கேட்கின்ற கேள்விகள், தலைவர்கள் எப்படி நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று விரும்பும் மக்களின் இடம். இந்த இடத்தை எந்த கட்சி நிரப்புகிறது என்பதுதான் அடுத்த கட்ட அரசியலை தீர்மானிக்கப் போகிறது. திமுகவோ அதிமுகவோ பழைய கதைத்தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க போறாங்க. அவர்களை பொறுத்த மட்டும் ஒருவர் 500 ரூபாய் கொடுத்தார், இன்னொருவர் 1000 ரூபாய் கொடுத்தார், இன்னொருவர் 1500 ரூபாய் கொடுப்பார், இன்னொருவர் 2000 ரூபாய் கொடுப்பார் என்பதுதான் அவர்களுடைய அரசியல் பாணியாக இருக்க போகுது. அவருடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் அதான் இருக்க போகுது.